மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் வெளியில் படுத்திருக்காரு, உள்ள காவேரி அம்முவை பார்த்துட்டு உள்ளே படுத்திருக்காங்க. இப்போ அம்முக்கு உடம்பு சரியில்லை. நைட் நேரத்தில் அம்மு இருமுறை சத்தம் கேட்டதுமே விஜய் கண் முழிச்சு போய் பார்க்குறாங்க. ஆனால் காவேரி அம்முக்கு வந்து டானிக்லாம் கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற விஜய் வந்து ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லும் கண்ணு முழிச்சு அம்முவை பார்த்துக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா தாத்தா விஜய் எல்லாரும் வந்து அம்முவை பார்க்க வராங்க. காவேரி அப்பயும் வந்து அம்முவை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தூங்கி எந்திரிக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா என்ன இதுன்னு கேட்கும்போது நைட்டு 4 ஹவர்ஸ்க்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி 4 மணி நேரத்துக்கு ஒருத்தர் நான் மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டேன்னு காவேரி சொல்கிறாங்க. ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ காவேரி வந்து அம்முக்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக பேசிக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அம்முவை வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கிளம்பி போகிறதுக்கு கொண்டு வந்து விட்றேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆட்டோ புக் பண்ணுறாங்க. வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஆட்டோ கேன்சல் ஆகிடுது. வெளியில் நின்றுட்டு இருக்காங்களா. இன்றைக்கான எபிசோடில் நம்ம டேரக்டர் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது அவரால் மட்டும்தான் அப்படி யோசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செம சூப்பரான எமோஷனல் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லும். இப்போ வெளியில் காவேரி வந்து அதாவது அம்மு விஷயமா, அவங்க பேரும் காவேரி தானே, அதனால் அம்முன்னே வச்சுக்கலாம். அம்மு அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் அம்மு கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு பேசும்போது இப்போ விஜய் சும்மா இருப்பார். அவரும் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்குவீங்களா அப்படிங்கிறாங்க. ரொம்ப லென்த்தியாக பேசுகிறாங்க ரெண்டு பேரும். ஷார்ட்டாக பேசினா அவங்க வந்து அப்படிலாம் இல்லை, நான் அம்மு என்னமோ இப்போ பல ஜென்மத்தில் அப்படியே தொடர்பு இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அவன் சொந்த பொண்ணு பின்ன எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. கடைசியில் பார்த்தா காவேரி டக்குன்னு விஜய்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கல்ல, அதனால் அம்முவை வந்து நான் தத்து எடுத்துக்கிறேன், நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு விஜய் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு. எனக்கு அம்மு தான் எல்லாமே, அதை எப்படி நான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் அம்முவை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காவேரி விடுறதா இல்லை, அவங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் விஜய் வந்து நீங்கள் கிளம்புங்க ஆட்டோ வந்துருச்சுன்னு சொல்லி கிளப்பி விட்டுறாங்க. காவேரி அப்படியே ஒரு 2 மனசாக தான் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. விஜய் அப்படியே யோசிக்கிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாரதா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க நல்லா குசும்பு பேசுகிறாங்க. காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி நீ அங்கே பார்த்துக்கிறேன்னு சொன்னமே சந்தோஷம் தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுத்து நீ எங்கேயும் வெளியில் போகாதமா, உனக்கு எது வேணாலும் நான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லி நிறைய அவங்க ஜாலியாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கான எபிசோடில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது தான். இப்போ ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் காவேரி மிஸ் வந்து அவங்க கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க, குழந்தைங்கலாம். அந்த நேரத்தில் பார்த்தா இன்னொரு மிஸ் வந்து இந்த மாதிரி மதர்ஸ் டே வந்து கொண்டாட போகிறாங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்கிற அந்த லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதில் காவேரி அம்மு மட்டும் கலந்துக்கலன்னதுமே அவங்க அம்மா இல்லைங்கிறதுனால ரொம்ப லோலியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல இவங்களே இவங்களோட பேரை போட்டு ஃபில் பண்ணிடுறாங்க. அதை போய் ஹச்எம்மிஸ்கிட்டையும் பேசுகிறாங்க. ஹச்எம்மிஸ்கிட்ட தான் ஏற்கனவே சாரதா பேசிட்டதுனால அம்முவோட உண்மையான அம்மாவே காவேரி தானே, அதனால் அது மறந்து தானே இருக்காங்க. அதனால் வந்து அவங்களும் வந்து முதல்ல ஒரு மாதிரி எப்படி கேட்டாலும் கடைசியில் ரொம்ப நல்ல விஷயம், நீங்களே அம்மாவாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ப்ரோக்ராமில் வந்து அம்முக்கு வந்து அம்மாவாக காவேரியே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கான எபிசோடில் செம ஹைலைட்டாக காட்டியிருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ காவேரியை பார்க்கறதுக்கு தாத்தா வீட்டுக்கு இங்கே வந்துடுறாங்க. தாத்தாட்ட சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரூமில் காவேரி விஜய் கூட விளாண்டுட்டு இருக்காங்க. போனதுமே பார்த்தோம்னா அம்மு வந்து காவேரி கிட்ட வந்துடுறாங்க. ஆனால் விஜய் வந்து அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஏன்னா வந்து தத்து கொடுத்துருங்கன்னு கேட்டாங்கல்ல, அதனால். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அம்முக்கிட்ட வந்து நாளைக்கு ப்ரோக்ராமில் எல்லாம் கலந்துக்குவாங்க, நான் மட்டும் அங்கே வந்து சும்மா இருக்கணுமாங்கும்போது நீ கவலையே படாத நீ வா அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் விஷயத்தை எதுவுமே சொல்லலை. அதே விஷயத்தை விஜய்கிட்டே வந்து சொல்கிறாங்க. அது நாளை அப்படிங்கிற அந்த எபிசோடில் காட்டியிருக்காங்க. செம்ம சூப்பராக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.